நமது சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் அவர்கள் திண்டுக்கல்லில் இருக்கின்ற பொழுது அவர்கள் தன்னை உணர்ந்தவர் இல்லையா, தன்னை அறிந்து உணர்ந்த தற்பரம வித்தகர். தன்னுடைய காலம் என்ன அப்படிங்கிற பத்தி அவர் உணர்ந்ததுனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, கணக்கன் பெட்டிக்கு செய்தி சொல்லி அனுப்புறார். என்ன சொல்றாருன்னா, இந்த சரீரம் கணக்கம்பட்டி மக்களுக்கு உரியது. ஏனென்றால் கணக்கன்பட்டிக்கு ஆதி சர்க்குரு, கணக்கன்பட்டி சர்க்குரு இவர் தான். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, கணக்கன்பட்டிக்கு செய்தி சொல்லி அனுப்புறார். செய்தி சொல்லி அனுப்பும் பொழுது சாமி அவர்கள் இருக்கின்ற பொழுது கணக்கன்பட்டி சபைக்கு தலைவராக இருந்தவர் திரு காட்டுக்கார் ராமசாமி கவுண்டர் இருந்தாரு. பொருளாளராக திரு எஸ்.எம். முத்துசாமி செட்டியார் அவர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஊர் பண்ணாடி, இவங்கெல்லாம் ஓபிகே எல்லாருமே இருந்தாங்க. தகவல் சொல்லி அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, இந்த மாதிரி இந்த சரீரம் கணக்கம்பட்டிக்காரனுக்கு சொந்தம், அழைச்சிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. அப்பொழுது திருமதி சந்தனம்மாள், அதாவது காட்டுக்காரருடைய துணைவியார் சந்தனம்மாள் என்ன செய்யறாங்க, 1945 அவர்கள் தன்னோடு வீட்டுல பணிபுரியக்கூடிய ஒரு பணிப்பெண்ணை அழைத்து கொண்டு கார் எடுத்துக்கொண்டு திண்டுக்கல்லுக்கு வர்றாங்க. சாமி கிட்ட சந்திக்கிறாங்க. சாமி என்ன சாமி செய்யணும் அப்படின்னு. அப்ப இது திருமதி சந்தனம்மாள் சொன்ன செய்தியே என்ன சொல்றாங்கன்னா, சாமி குழந்தை ஆயிட்டான், கணக்கம்பட்டிக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இந்த செய்தியை கணக்கம்பட்டியில் இருக்கிற அன்பர்களுக்கு உடனே தெரிவிக்கிறாங்க. தெரிவிக்கின்ற பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு பெரிய பரம்பொருளை கணக்கம்பட்டியில் வச்சு நம்ம எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க தெரியுங்களா, நான் மட்டும் ஆண் மகனாக இருந்தால் நிச்சயமாக நமது குரு சர்க்குருநாதனை வேற எங்கும் எடுத்து செல்ல, அழைத்து செல்ல நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன்னு ரொம்ப ஆவேசமா சொன்னாங்க.